கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12:12 ரோமன்ஸ் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு 3 விதமான காரியத்தை ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்கிறார். ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சபையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், இந்த நிகழ்காலத்தில் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், அதுதான் சொல்கிறார். எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். இப்போ என்னுடைய சந்தோஷம் எதில் இருக்குன்னா, கர்த்தர் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு. இது ஒருவேளை நடக்கும் நடக்காது, இல்லை நான் ஒருவேளை ஒரு உணர்வு பூர்வமாக இல்லை. இது என்னென்னா உறுதியான திட நம்பிக்கை. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை நங்கூரம் என்ன இருக்குது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் இருக்குது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்குது. அப்போ என்னென்னா என்னுடைய சந்தோஷம் எதிலிருந்து வருதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவை நிறைவேற்றுவார். இப்போ நான் பார்க்குறதுலேருந்து இல்லை. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை எதில் இருக்குது, நம்ம எல்லாம் எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, நம்முடைய சரீர மீட்பிற்காக. இந்த மொத்தமும் மறுபடியும் புதிய வானம் புதிய பூமி, நம்முடைய ரட்சிப்பினுடைய நிறைவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்து எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கு. அப்போ என்ன, இது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கக்கூடியவனா. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், உபத்திரவத்தில் நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன ஒரு கடினமான காரியம் வந்தாலும் சரி, என்ன ஒரு அழுத்தம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போகிறதில்ல, இதிலிருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்ல நான் மாறாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பொறுமை எது வருது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னுடைய நம்பிக்கை அவருடைய வருகையில் இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் திடனாக இருக்கிறதுனால நான் எதையும் தாங்கக்கூடியவனா. அப்போ ஒரு உபத்திரம் என்ன பண்ணாது, ஒரு விசுவாசியை அழிக்க முடியாது, மாறாக அவனை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். என்ன நம்பிக்கை சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன இந்த உபத்திரம் என்ன பண்ணும், அந்த சந்தோஷத்தை சோதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், பொறுமையாக காத்திருப்பேன். அடுத்து 3வது என்ன சொல்கிறாரு, ஜெபத்திலே தரித்திருங்கள். நான் எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:17 இருக்கட்டும், நிறைய இடங்களில் என்ன, நான் எப்பொழுதும் நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன், நான் மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். இது என்ன, இது ஒரு செயல் இல்லை, இது என்னுடைய ஜீவ மூச்சு, என்னுடைய மூச்சே இதுதான். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு புதிதாக பிறந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எப்போதும் ஒரு ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு, ஒரு புதிதாக பிறந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்களுக்கு திட நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா, சந்தோஷத்தில்? அப்படி எதிர்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, எனக்கு ஒளியின் சரீரம் கொடுக்க போது, இப்போ இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற வலி சோதனை இதெல்லாம் முடிஞ்சு போய் நான் ஒரு அழிவில்லாத ஒரு சரீரத்தை பெறப்போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறார், அவரை நாம் பார்க்க போகிறேன். இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி கொடுக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்திருந்து நானும் அவரோட சேர்ந்து 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கால பாடுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம அழகாக பாடுகிற ஒரு பாடல் என்ன, இந்த கால பாடுகள் என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை வாழ காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் இல்லவா? அப்போ நம்ம என்ன, அந்த வாழ்க்கையை நோக்கி வாழக்கூடிய காத்திருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகும், இது கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கும்.
அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த நிகழ்காலத்தில் நான் அசைக்கப்பட மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்போதும் ஜெபத்தில் தேவனோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாய், என்னுடைய உள்ளான மனிதனில் என்ன ஒரு தேவனுடைய இரக்கத்தினால நான் புதிதாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் என்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை குறிச்சிருக்கே ஒழிய இப்போ என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து இல்லை. என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்போ வேணாலும் மாறலாம். எனக்கு ஒரு சோதனை வரலாம், எனக்கு என்னை சோதிக்கக்கூடிய காரியங்கள் வரலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சந்தோஷம் எல்லாமே என்னுடைய நம்பிக்கையில் இருக்கும்போது நான் உறுதியாக ஜெபத்தில் தரித்து நின்று கர்த்தருக்கு என்று வாழக்கூடியவனா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்தவ சந்தோஷமான எதிர்பார்ப்பு இருக்கிறதா? வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், என்னுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார், எனக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பெற போகிறது, நான் அவரோடு நித்திய காலம் வாழப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்போது, இந்த நிகழ்காலத்தில் நான் ஜெபத்தில் தரித்திருந்து எல்லா சோதனையும் ஜெயிக்கக்கூடியவனாய் வாழ எனக்கு ஒரு கிருபை உண்டு என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.